தெய்வமே 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 தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே கலாஞான வடிவான அமலனே நடன கலாஞான வடிவான அமலனே கதி தரும் மலர் பாதனே ஜெகதீசனே ஜெகதீசனே உயிரெல்லாம் நிறைபவனே தேவ தேவ எனையாளும் மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே அன்பினால் உருகி பண்பாடவே நான் அன்பினால் உருகி பண்பாடவே அந்த அப்பரும் சுந்தரரும் நான் அல்லவே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே கனகாபிஷேகம் செய்வோம் என்றால் உனக்கு காசாசை இல்லை அது நீ தந்ததே எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது எனதெல்ற பொருளேது எனதெல்ற செயலேது நீ எல்லாம் உலகம் ஏது மாதவமே தயாபர மகேஸ்வர அருள் தர வேணும் எல் இறைவனே அம்மா அமுதபடி போடு தாயே ஐயா ஊர்லயே எங்க தம்பி வீடு தான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா பசிச்ச முகம் பார்த்து படியளக்கிற தெய்வம் அவர்தாம்மா படியாலையும் அழப்பா மரக்காலாலையும் அழப்பா என் தம்பி நீங்களும் அன்னாரம் வந்து அசராம வாங்கிட்டு போங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா கோவில் தூணாட்ட வரிசையா நிக்கிறீங்களே எங்கேயாவது போய் விரை வெட்டி பழக்கிறது தானே சரி சரி வாங்க ஐயா நில்லுங்கள் நில்லுங்கள் என் தமக்கையின் போக்குக்கு நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் கை நீட்டும் ஒவ்வொரு கரமும் ஈசனின் திருக்கரம் என்பதை உணராதவள் என் அக்கா கொடுத்தால் விளையும் கெடுத்தால் அழியும் இதை அறியாதவள் அவள் எனக்காக அவளை மன்னித்து விடுங்கள் எல்லோரும் விடுதிக்கு செல்லுங்கள் என்ன மீனாட்சி ஏம்மா இப்படி பந்தி வச்சு பரதேசிகளுக்கு சோறு போட்டா குடும்பம் உருப்படுமான்னு கேக்குறேன் திங்கிற வரைக்கும் சிவனையும் பானுங்க தின்ன அப்புறம் எவனும் பானுங்க இதுதானே உலகம் இது கூட தம்பிக்கு தெரியலையம்மா உனக்குதான் ஒண்ணுமே புரியல சரியாக சொன்னீர்கள் அம்மா அக்காவுக்கு எல்லா நற்குணங்கள் இருந்தும் இந்த ஒரு துர்க்குணம் மாத்திரம் இருக்கு அப்படித்தானே நீ ஏன் சொல்ல மாட்டேன் நான் என்ன 600 கோடி பொன் சொத்துள்ள திருவங்காடர் செட்டியாரா என்ன 5 காசும் இல்லாத பஞ்ச மீனாட்சி தவறாக பேசுகிறீர்கள் அக்கா பணம் இருக்கும் மமதையில் பலரும் என்னை புகழ வேண்டும் என்ற பெருமைக்காக நான் செய்யும் தர்மம் இதுவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இது புகழுக்காக அல்லக்கா புண்ணியத்துக்காக அன்பிற்கு இதயமும் அரவணைக்க கரமும் கருணை காட்ட கண்ணும் கனிவோடு அழைக்க வாயும் இந்த அங்கங்கள் எல்லாம் மனிதனுக்கு படைக்கப்பட்டது பிறர் சேவைக்காகவே தவிர தன் தேவைக்காக அல்லக்கா தன் தேவைக்காக அல்ல அப்பா பகவானே பகலவா என் குறையெல்லாம் அகலவா எல்லா பயனும் கண்ணு போன இருப்பாருதான் சூரிய நமஸ்காரம் பண்றானுங்க ஆனா நான் அப்படி இல்லை 2 கண்ணு இருக்கும் பொழுதே உன்னை அடிக்கடி வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறேன் உன் விசால ஒரு எதுக்கு விசாலத்தை கூப்பிட்டீங்க
இப்படி பத்திரகாளி பவனி வர்ற மாதிரி வர்றியே. பகவானுக்கு படையல் போட இலைய இருக்க வந்தேன். நல்ல வேலை இலையா இருக்கிறதோட போறாளு. எங்க என் கொலையா இருக்க வர்றாளோன்னு பாட்டேன். ஆதித்தனே அன்றிலங்கையை அழைத்துட்ட. அநியாயம் என்ன அநியாயம்? நான் கடவுளை வேண்டதாடி அநியாயம்? அது இல்லைங்க, லங்கைய ஆதித்த அடிச்சானா இல்ல அனுமார் அடிச்சானா? தெருக்கூத்துலயாவது போய் ராமாயணங்கமான பாத்திருந்தாலே தெரியும். ராமாயணத்தை பத்தி நீ பேசிக்கோ, கீமாயணத்தை பத்தி எங்கிட்ட பேசாதே. எனக்கு தெரியாதா? கடவுளை வேண்டும் போது கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆதித்தனே அன்றிலங்கையை அழித்திட்ட அனுமான் கண்ட பழமே. கதை அப்படி போகுதா? ஆதித்தனே என்னப்பா அம்மா பலகாரம் என்ன செஞ்சு வச்சிருக்க? பலகாரம் செய்து வச்சிருக்கிறேன், வாங்க சாப்பிடுவீங்க. அன்றிலங்கையை அழைத்திட்ட அனுமான் கண்ட பழமே. ஆதித்தார் உழைத்த பொருளைத்த கணக்க பிள்ளை இருக்கேன். குளிச்சியா? குளிச்சுட்டானே. எப்பா? ஓ நேத்தா. நேத்தா கொஞ்சம் தள்ளி போ. நம்ம தங்கம் இருக்கிறாள, ஆமா, அவ தவறிட்டாள தெரியுமா? ஐயோ, தவறிட்டாங்களா? இப்பதான் நாங்க வரும்போது பாத்துட்டு வந்தோம். யாரு நீ? ஒண்ணு வட்டி கட்ட தவறிட்டாயான்ற. ஓ பாத்திய? வட்டி பணத்தை கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம். பாவம் ரொம்ப சின்னஞ்சிருச்சு, ரொம்ப சின்னஞ்சிருச்சு. ஐயோ, சின்னஞ்சிருச்சுன்னு தொட்டுதான் பாத்துட்டு ரெண்டு பேரும் வர்றீங்களா? பணத்தை கொடுத்தோம் முழுக்க போடணும். நீ செஞ்சுட்டு யார்கிட்ட வேலை பாக்குறதுக்கு சரியான ஆளுங்க இல்ல. இன்னும் என் பொன்மொழிகளை படிச்சு தெரிஞ்சுக்கங்க. போய் படிங்க. படிப்போமே. போய் படி. அப்போ படிப்போமே. எல்லாம் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிறது எல்லாரும் தான் எழுதுவான். அதுல நியாயம் இருக்கும். அசல் நியாயமே இருக்கு. அதோட இன்னொன்னு செய்யுங்களேன். கணக்கன் சம்பளத்துக்கும் கடனே சொல்லுன்னு சொல்லி ஒரு பலகையை எழுதி. ஒரு பலகை என்ன, ரெண்டு பலகையில எழுது. ஒண்ணு கடையில மாட்டு, ஒண்ணு வீட்டுல மாட்டிக்க. வீட்டுல ஒண்ணு நீ மாட்டிக்க. பலகையாவது மாட்டிக்க, சுருக்காவது மாட்டிக்க. நீங்கெல்லாம் விடிஞ்ச உடனே விழுங்குறவங்க. அப்படி இல்ல. கடவுளை பார்த்து அவர்கிட்ட ரெண்டு ஒரு வார்த்தை பேசின பிறகுதான் எப்போ சாப்பிடுற பழக்கம். நடுவுல சாப்பிடுற அம்மா, ஐயாவுக்கு பக்கத்துல எப்பவுமே தண்ணி இருக்கணும். எப்பவுமே தண்ணி இருக்கணும். புரிஞ்ச பயலுங்க. புரியாதவளை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை ஒரு பொதி மாடை கட்டி இருந்தாலும் பொதி சுமக்கும். ஆமா ஆமா, சுமக்கும் சுமக்கும். பொதியும் சுமக்கும், பக்காவுக்கு முக்கா வட்டி வாங்குற உங்க பாவத்தையும் சுமக்கும். ஊஞ்சல் பக்கத்துல உட்காந்துதான் கண்டதை திங்கிறதுக்கு வைத்த வயலின்னு வசப்பா. சரியா? கடத்தர கடைசில் போ. கடத்தர கடைசியில் காலிகோல்ல அங்க கைலாசம் பேர் போன வைத்தியர் இருக்காரு. அவர் நாடிய பார்த்த மறு வினாடிய தீர்ந்து கொடுத்து நான் சொன்னேன்னு போ. நீங்களும் அவர் ஏன் கூப்பிடுற? அவருக்கு என்ன தலையெழுத்துன்னு கேக்குறேன். அவருக்கு என்ன தலையெழுத்து? வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. வேணும்னா நீ போய் பாரு அந்த கைலாசத்தை. நினைச்சேன் எங்க இருந்து பிடிச்சீங்களோ. வயிற்று வலி ஒண்ணு, வாழைக்கால் ஒண்ணு. தப்பு கணக்கு எழுதிட்டு அது சப்பா கட்டுறதுல தாண்டவராயன் பிள்ளையோட உலகத்துல ஒரு கோயிலும் கிடையாது. இந்த வயிற்று வலி வச்சுனா இருக்கானே, இவன் வட்டிக்கு எதிரோட்டி வாங்கறதுல மகா கட்டிக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சீட்டு இருக்கத்தான் செய்யும். அவங்க நம்ம கோயில் போய் கடைய போற நான் வர்றேன். வணக்கம், அமருங்கள். வழிபாட்டில் ஈடுபட்டதால் வர நேரமாகிவிட்டது, மன்னிக்க வேண்டும். அரபு நாட்டு வணிகரே, என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? 1000 அச்சா கூட கொண்டாந்தாங்கோ. குருதே கொண்டாந்தாங்கோ.
பதிலுக்கு என்ன தர்றாங்க? பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா? பொண்ணு வேணாங்கோ, யானை தந்தை நீங்க தர்றாங்கோ. இவ்வளவுதானே, தாராளமாக பெற்று செல்லுங்கள். சீனத்து பட்டாடை கொண்டு வந்திருக்கிறீரா? கப்பலில் நிறைய வந்தேன். அதிலும் ஒற்கை முத்துக்கள் வேண்டும் என்று கேட்பீர். சீனத்து வியாபாரி 30,000 பொன் கடன் தர வேண்டி இருக்கிறது. அதை கழித்து கொண்டு பரவாயில்லை. கணக்கு பார்ப்பதோடு கண்ணியத்தையும் பார்ப்பவர்கள் நாங்கள். பெற்று செல்லுங்கள். சரிங் சரிங். நான் யவனத்திலிருந்து வந்திருக்கிறேன். என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும். சரி, வேண்டியதை சொல்லுங்கள். மலை நாட்டு சந்தன கட்டைகளும் வாசனை திரவியங்களும் வாங்கி செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். மாற்றுப்பண்டம் கொண்டு வந்திருக்கிறீரா? ஓ, 100 உயிர் சிற்பங்கள், சந்தனக்கட்டையில் இழைத்தது போன்ற பேசும் பொற்சித்திரங்கள், கவர்ச்சியான அழகான இளமையான அடிமை பெண்களை அழைத்து வந்திருக்கிறேன். என்ன அடிமை பெண்களா? மரத்திற்கு பதில் மங்கையரா? மன்னிக்க வேண்டும் வணிகரே, இது தமிழ்நாடு. பெண்களை பெற்றெடுக்கும் தாய்க்குலத்து அன்னையர் உருவத்தை அடிமை கொள்ளும் வழக்கம் எங்களுக்கு இல்லை. மன்னிக்க வேண்டும் ஐயா. தேவையானவற்றை இவருக்கு என் அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்கள். சேந்தனாரே, வரவு செலவு கணக்குகளை பாருங்கள். எல்லாம் பார்த்து வைத்திருக்கிறேன் ஐயா. நமக்கு இந்த ஆண்டு 12 லட்சம் பொன் லாபம். எல்லாம் ஈசனார். ஈசன் செட்டியார் வாழ்க, செட்டியார் வாழ்க, யார் வாழ்க? ஈசன் செட்டியார் வாழ்க. அது என் பட்டத்து ராஜா. இந்த காவிரிப்பும் பட்டணத்துக்கே ராஜாவா இல்லையா? இல்ல. என்ன இல்ல அப்படின்னா? பட்டம் வாங்கினது என்னமோ வாசம் தான். ஆ, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. அரசருடைய செங்கோல் இருக்கு, அது மக்களுடைய அறிவை அளக்கக்கூடிய துலாக்கோல். அதனாலதான் திருவங்காட்டாருடைய அறிவையும் அவருடைய வியாபார திறமையை எடை போட்டு அவர் வணிகர் குல தலைவனா வழங்கணுமேன்னு சொல்லி அவருக்கு பட்டினத்து செட்டியார் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பட்டத்தையும் கொடுத்தாங்க. பட்டணத்தானுக்கு கொடுத்தது பேசிய எனக்கு என்ன கொடுத்தாங்க அதை சொல்லு. ஐயாவுக்கும் கொடுத்தாங்க. ஆனா ஐயாவுக்கு கொடுத்த எட்டி பட்டத்தை விட அது கொஞ்சம் அப்படி 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 என்ன இருந்தாலும் சத்தியசந்தர் சன்மார்க்கம் உள்ளவர். அவர் நெத்தியில விபூதி பூசி நேர்ல போறத பார்த்தா பட்டத்தை கொடுத்துட்டானே ஆகணும். ஏதோ விபூதி போட்டுக்கிட்டு தானா சிவம் மாதிரி இருந்துச்சான். சொல்றா இவ பாரு, ஏதோ அவனுக்கு வசிய வேலை தெரியும். ராஜாவை மயக்கிட்டான். அந்த ஆளும் புரியாம அவனுக்கு ஒரு பட்டத்தை தூக்கி கொடுத்துட்டான். கொடுக்கலாமா பட்டம்? அவனுக்கு 2 பட்டம் எனக்கு கொடுக்கலாமா சார்? அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்கலாமா? பட்டம் வாங்குறதுக்கு முதல்ல யோசிச்சு இருக்கா அவனுக்கு? பட்டம் வாங்குறதுனா அதுக்கு தகுந்த ஒரு அழகு, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் அதெல்லாம் எனக்கு இருக்கு. எனக்கு கொடுத்தது சரி. அவனுக்கு கொடுக்கலாமா பட்டம்? எனக்கு கொடுப்பா பட்டம். நான் அவங்கிட்ட இருந்து வாங்கணும்னு பாக்குறேன், இவன் எங்கிட்ட இருந்து வாங்கணும்ன்றான் பட்டத்தை. எட்டி பட்டம்னா அது என்னமோ சாதாரணமா இழைச்சு போன பட்டம்னு நினைக்கிறான். வெட்டித்தனமா நீ பேசுற. வேலையை பாரு போய். ஏங்க அப்ப நான் கடையை கட்டவா? கடையை கட்டவன முதல்ல நடைய கட்டு போ. நடைய அம்மா அம்மா அம்மா. ஐயோ ஐயோ. ஐயா, சிவசர்மர் வீடு எதுங்க? என்னப்பா? ரொம்ப பசியா இருக்குதுங்க. இல்லைங்காம அடியார்களுக்கும் ஏழைகளுக்கும் அன்னதானம் செய்வாராம். செய்தது உண்மைதான். இப்ப அவரே ஏழை ஆயிட்டார். இந்த சுஷீல, கோவில்ல சுவாமி தரிசனம் முடிஞ்சதா? பிரசாதமா? அது பிறர் சாதம். வரும்போது வழியில புரிஞ்சது. ஆனா என்ன சுஷீல? சிவனுக்கும் சிவனடியார்களுக்கும் கையிலே உள்ள பொருளை எல்லாம் விற்று செலவழிச்சோம். இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஒருபடி அரிசி கூட வீட்டுல இல்ல. அதை பத்தி கூட கவலை இல்லை. யாராவது அடியார்கள் வந்துட்டா அவளோட பசியை போக்கணுங்கிற கவலைதான் பெருங்கவலையா இருக்கு. சுஷீல, எல்லாம் திருவிடமருதூர் மருதபாணன் திருவிளையாட அடியார்களுடன் நாமும் சேர்ந்து பசியையும் பட்டினியையும் அனுபவிக்க வேண்டியதுதான். சிவனடியாருக்கும் உங்களுக்குமா பசியும் பட்னியும்? வேண்டாம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. சுஷீல, நீ என்ன சொல்ற? இதாங்க, இதை என் கழுத்துல கட்டுங்க.
இத கொண்டு போய் என்ன காரியம் செய்ய துணிஞ்ச? வாண்டா சுஷீல, மாங்கல்யத்தின் மகத்துவத்தை அறியாத பெண்ணான் என்ன கஷ்டம் வந்த போதும் இதை கழுத்தை விட்டு கழட்டலாமா? இதை விடவா பசு பெருசு? நீங்க நல்லா இருந்தா தானே இதுக்கு மகத்துவம் உண்டு. நான் ஒண்ணும் இத மதிப்புக்குறவா நினைக்கல. பொண்ணுக்கு பதிலா மஞ்சளை கட்டுங்க. நல்ல காலம் வந்துட்டா அப்புறம் வாங்கி போட்டுக்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இப்போது கூட உன் மாங்கல்யத்தை நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்கல. அடியாருடைய அரும்பட்சியை போக்குவதே நமது லட்சியம். அந்த லட்சியம் நமது உயிரை விட மேலானது. இப்போது அதுக்கு தகுந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. வாருங்கள், ஏழையின் குடிசை பாக்கியம் செய்திருக்கிறது. முடிப்போது இதை வந்து விடுகிறேன். சுஷீலா, உள்ள அழைத்துக் கொண்டு போ. வாருங்கள். வருகிறேன் சிவசர்மரி. திருவிடை முருகருக்கு வரும் சிவனடியார்களை எல்லாம் இனி உங்கள் வீட்டிற்கே வர சொல்லுகிறேன். சிவகலை, இந்த நிலவை பார்த்தாயா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. அழகு இருந்தென்ன, செல்வம் இருந்தென்ன, தவழ்ந்து விளையாடு. நமக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லையே. உனக்கு மட்டும்தானா அந்த கவலை? ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்ற வேதனை என்னையும் தான் வாட்டுகிறது. நம் குறையை அந்த சிவபெருமானிடம் தான் முறையிட வேண்டும். நீலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம், ஆலம் உண்ட திரு நீல கண்டனிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? நீலவண்ணன் திரு பாலின் தங்கையிடம், நீலவண்ணன் திரு பாலின் தங்கையிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ? கோடி செல்வம் நிறைந்தாலும் என்ன, அதை குலவி கொஞ்ச மனம் குளிர்ந்திடுமோ? ஓடி வந்து விளையாட இங்கு ஒரு பாலன் வேண்டுமென வேலன் தந்த இடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? சிலைகள் போல இரு சேகளை ஈந்து சிந்தை குளிரவில்லையோ? உமையவள் சிந்தை குளிரவில்லையோ? அதுபோல் உலகில் எந்தனது உள்ளம் கனிய ஒரு பிள்ளை வேண்டுமென மெல்ல அம்மையிடம். நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? பக்தியை கெடுத்திடும் பாதகரை வெறுத்து சினந்திருக்கும் போதிதை சொல்லாமல், சக்தியாகும் உமா தேவியுடன் தமது புத்திரர்களை வாரி முத்தமிடும் போது. நிலவே, நீ இந்த செய்தி சொல்லாயோ? மகவில்லாத இவள் மலடி என்றுலகம் வசைகள் பேசி என்னை இகழ்ந்திடுமே. என் வகையில்
பகவானுடைய சோதனை இன்னைக்கு தாண்டியாச்சு. நாளைக்கு என்ன செய்யறது? அதைத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற எந்த வழியும் அவன் காட்டலன்னா ஒரே ஒரு வழிதான். நாளை நாம 2 பேரும் ஒன்னா அவன் சன்னதிக்கு போவோம். அங்கே நம்முடைய பாரத்தை எல்லாம் அவன் திருவடியில இறக்கி வச்சுட்டு நம்முடைய உயிரியம் அவனுக்கு அர்ப்பணை செய்துடுவோம். அவனுடைய திருப்பணிக்கு ஆளாக முடியாது இந்த வாழ்க்கை. இனி நமக்கு எதுக்கு? நீங்கள் இருவரும் அதிகாலை தீர்த்தக்கரை வில்வ மரத்தடிக்கு செல்லுங்கள். அங்கு ஓர் அழகிய ஆண் குழந்தையை காண்பீர்கள். அக்குழந்தையை எடுத்துச் சென்று காவிரி பூம்பட்டினத்தில் குழந்தை பேரென்று வருந்தும் திருவன்காடனிடம் கொடுத்து குழந்தையின் எடைக்கு எடை பொன் பெற்றுக் கொள்ளுங்கள். கனவு கண்டீங்களா? நீயும் கண்டாயா? திருவன்காடா, நாளை காலை சிவசர்மர் என்ற ஒரு உத்தமர் குழந்தையுடன் வருவார். எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த குழந்தையை பெற்றுக் கொள்வாயாக. சிவகே, ஆண்டவன் கணவரி வந்து அருள் புரிந்து விட்டான். நானும் கண்டேன் சுவாமி. மருதேசா, சேந்தனாரே, இன்னும் போடுங்கள். எடை போட்டுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுற? குத்து மதிப்பா இவ்வளவுதான் கொடுக்குறேன். கிடைக்காத அரும்பொருள் நமக்கு கிடைக்கும் போது இந்த பொருளை பற்றி நமக்கு என்ன காக்கறை? அத்து, குழந்தை நமக்கு கிடைக்காது. தெய்வமே, என் செல்வம் அனைத்தும் கொடுத்து என்னையே கொடுத்தாவது இக்குழந்தையை பெறுவேனே அல்லாது விட்டுவிட மாட்டேன். மருதீஷா, வேண்டாம். எனக்கு பெரும் பொருள் கொடுத்து பொண்ணுக்கும் போகத்துக்கும் அடிமையாக செய்து உன்னை மறக்க செய்யாது. போதும் ஐயனே, போதும். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி வெத்தலை வாங்க போட்டு. கேட்டீங்களா? இந்த வயிற்றுலிங்கம் ஜட்டி பைத்தியம் குடிச்சு அலையறத. ஏன் உன் மேல இல்ல என் மேல ஏண்டி அர்த்தத்தை அனர்த்தமாக்குற? உன் மேல கல்ல விட்டு எறிஞ்சானான்னு கேக்குறேன். அவன் கல்ல விட்டு எறியற வரைக்கும் என் கை பூ பறிக்கவா போயிடும்? ஏதோ 7 எடுத்து எதிர் வெட்டி வாங்கினா இன்னைக்கு தெருவுல பைத்தியம் பிடிச்சு அலையறான். அந்த மாதிரி நிலையெல்லாம் வருமா? நாம ரொம்ப கண்ணியமா நியாயமா நடக்கிறதுனாலதான் நம்மள புண்ணியவாளன்னு ஊர்ல 10 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னா கடவுள் கண்ணு கொடுத்துட மாட்டானோ? ஐயோ பாவம், கர்ணம் போல கொட்டி இழக்க வேண்டிய நீங்க இல்லன்னா ஓட்டி கட்டி வட்டி வாங்குவீங்களா, வழக்கு போடுவீங்களா, வாதாடுவீங்களா? என்னைக்கும் உங்களுக்கும் ஏண்டி உருமுற? பெரிய சாபிக்கிற காசுக்கு காசு வட்டி வாங்குற. இதுக்கு கேட்ட என்னடா அப்பா கற்பாம்பூச்சி அம்மா புள்ள பூச்சி? என்னடா இது? என்னடா என்னடா இது? ஏதரா இது? காசு கொடுத்தாங்களாப்பா. எதுக்குடா இத காசு கொடுத்து வாங்கனே? நம்ம வீட்ல இருக்க லட்சுமி வருமாப்பா. அடப்பா, கற்பாம்பூச்சி விட்டாவா லட்சுமி வரும்? யாரா சொல்றது? போடா கேட்டீங்களா சேதிய? என்ன தாண்டு மூஞ்சில இன்னைக்கு கிளை தாண்டவ மாடுது. கிழவன் நம்ம பட்டணத்தார் புள்ள வாங்கியிருக்காரு. அங்க பட்டணத்தார் புள்ளைய வாங்கிட்டானா? என்ன புள்ள? ஆண் புள்ள. எடைக்கு எடை பொண்ணை கொடுத்து தங்க விக்கிரகம் போல பிள்ளைய வாங்கியிருக்காரு. ஏங்க படத்தை கொடுத்து பிள்ளை வாங்கினாரு? அங்க அங்க அங்கத்து விஷயம் சொல்றீங்களா? கடவுளே கனவுல வந்தாராம், சிவசர்மர் போய் பார்த்தாராம், பரமசிவம் போல பிள்ளை இருந்துதான் அதை கொண்டு வந்து கொடுத்தாராம், இவரு வாங்கினாராம். என்னையா கதைய மாத்துற? மாத்தலையே, எங்கிட்டயே கதை சொல்றிய? அல்ல கதை என்ன தெரியுமோ? பரமசிவன்ற ஆள் யாரோ ஒரு குழந்தைய பெற்றிருக்கிறான், வளர்க்க முடியாம எங்கேயோ போட்டுட்டு இருக்கான். அத புரியாதவன் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறான். இதுதான் கதை.
இத மாத்துறான். போயா போயா, அனாதை பசங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அப்பன்னு ஆக்குறானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இந்தாங்க, இருந்து செல்லமா குழந்தை வாங்கிருக்காங்க, நீங்க ஸ்லேட் அடிக்கிறீங்களே. அபச்சாரம் அபச்சாரம், என்ன சாரம் அபச்சாரம் அது. கிரகச்சாரம், இரவ குழந்தைய பத்தி எவ்வளவு நேரம் வர்ணிக்கிறீங்க என் வீட்டுல? என்னமோ புள்ளைய வாங்கிட்டாலும் துள்ளி குதிக்கிறாய்வ. போக எல்லாம் யார் நிக்காதீங்க. லட்சுமி, குழந்தைக்கு மாங்கலையை பொட்டு வச்சு சீக்கிரம் எடுத்துட்டு வா, போலாம். நேரத்துல என்ன தங்கிச்சு வாங்கண்ணா. என்ன தடவிடலாம், எங்க புறப்படுறேன்? போங்கண்ணா, முத நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது. அபசுகன் வந்துருச்சா? கொஞ்சம் உட்காந்துட்டு போனா தெரியா போச்சு, அவ்வளவுதானே. இதெல்லாம் என்ன? என் தம்பி மகனுக்கு தொட்டில் போட்டு பேர் வைக்கிறாங்க, அதுக்காக புறப்பட்டு இருக்கேன். ஓ, உன் தம்பிக்கு மகன் பிறந்துட்டானா மகன்? அது தொட்டில போட்டு ஆட்டுறது ஒரு விழாவ? ஏன் சும்மா போட்டா தூங்க மாட்டானே? போங்கண்ணா, இதெல்லாம் நம்ம வழக்கம் தானே, ஒண்ணும் புதுசு இல்லையே. எது வழக்கம்? எடைக்கு எடை பொன் கொடுத்து புள்ளைய வாங்குறதா வழக்கம்? அசம் உன் கண்ணை மறைக்குது. இந்த விழாவினுடைய ரகசியம் என்ன தெரியுமோ? நாம எல்லாம் போய் அந்த புள்ளைய அவன் புள்ளைன்னு ஒத்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்கு மத்தாளம் கொட்டணும். அவன் ஒரு பெரிய மனுஷன் பேர் எடுக்கணும். வேற விழா நடத்துற பயிர்கள் எல்லாம் எதுக்கு தானே நடத்துறானுங்க, வேற எதுக்கு நடத்துறானுங்க? அண்ணா, எனக்கு என் பிள்ளையும் ஒண்ணுதான், என் தம்பி பிள்ளையும் ஒண்ணுதான். நம்ம இனத்திலே எத்தனை பேர் சுகாரமா பிள்ளை எடுத்து வளர்க்கலையா? இது தப்பா? இதான் ஸ்ரீகாரம் எடுக்கிற லட்சணம். எங்கேயோ தெருவுல கிடந்த புள்ள அதை எவனோ கொண்டாந்து இவன் தலையில கட்டிட்டான். எடைக்கெடை பொன் கொடுத்து தான் வாங்கினா, சும்மா ஒண்ணும் வாங்கிடல. அது சரி. ஊராருக்கு பொண்ணு, உன் வாயில மண்ணு. ஏன் நாளைக்கு உனக்கு ஆம்பளை குழந்தை பிறக்காத? கனவுல அவங்ககிட்ட தான் கடவுள் சொல்லிச்சே. அவங்ககிட்ட சொன்ன கடவுள் நம்ம கிட்ட வந்து சொல்லக்கூடாத. நல்லவங்க கனவுல தான் கடவுள் வருவான்னு சொல்லுவாங்க. நல்லவன் அப்ப நான் கட்டவனா? நான் அயோக்கியனா? எனக்கு கடவுள் பக்தி இல்லையா? என்ன பாரு, இந்த என் கருத்து பாரு, தங்க உத்திராட்சம். நான் என்ன வேஷமா போடுறேன்? அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் பக்தியில ஒரு அணு கூட குறைஞ்சதில்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்த்தா யோசிக்க ஆரம்பிச்சிட்டுல. யோசி யோசி. தானா எல்லாம் எனக்கு புரியுது. புரியுதா? இன்னும் புரிய வேண்டியது ரொம்ப இருக்கு. அடிக்கடி வந்துட்டு போறேன். பிறந்த வீட்டை இனிமே நீ மறந்துடு. ஆமா, உன் செல்வாக்கு, உன் சீரு, உன் கௌரவம் எல்லாத்தையும் அறுத்துட்டான் உன் தம்பி. நான் வர்றேன். தங்கச்சி, நான் சொல்றேனே, நீ அங்க போகாம இருந்துடாதே. நீ போ. ஆனா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதே. தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூழி. தங்க பொம்மை போல் என்னை தாவும் இன்பமே, தங்கத்தமிழ் செல்வமே வாழிய வாழிய நீடூழி. தவழாயோ
வாழ்க்கை என்றால் என்னப்பா? நாம் எதற்காக வாழ்கிறோம்? இன்பத்திற்காக வாழ்கிறோம். அதை தேடி அடைவதுதானே வாழ்க்கையின் நோக்கம். அந்த இன்பத்தை அடையும் வழி? ஆசை ஒன்றுதான் வழி. இப்பொழுது நீ வாணிபம் செய்ய ஆசைப்படுகிறாய். பிறகு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவாய். அதன் பிறகு என்னை போல் தந்தை ஆவதற்கும் ஆசைப்படுவாய். அதன் பிறகு ஆசைக்கு ஒரு முடிவே கிடையாதா? வாழ வேண்டும் என்றால் ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? ஐயா, என்னப்பா? வீட்டில் எங்க அப்பனுக்கு உடம்பு சுகம் இல்ல, சாக கிடக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு ஓய்வு கிடைச்சதுன்னா. கவலைப்படாதே. கடைக்கு சென்று 5 வராகம் வாங்கிக்கொள். முடிந்தவரை வைத்தியம் செய்து பார். வேலைக்கு மெதுவாக வரலாம். உன் தந்தையை முதலில் கவனி. பாவம், வயதாகி விட்டது அவன் தகப்பனுக்கு. அவன் பிழைத்துக் கொள்ள மாட்டானா என்ற ஆசை கிடந்து அடித்துக் கொள்ளுகிறது மகனுக்கு. அப்பா, நீங்கள் பொன் கொடுக்க சொன்னீர்களே, அந்த பொன்னால் அவனை பிழைக்க வைக்க முடியாது. பொன்னாலும் பொருளாலும் சாதிக்க முடியாது. இந்த உலகத்தில் உண்டா அப்பா? மருதவானா, உன்னுடைய அறிவுச்சூடர் என்னையே வியக்கச் செய்கிறது. நான் உன்னிடம் கொண்ட பாசத்தை அது கொழுந்து விட்டெறிய செய்கிறது. நீ எப்போதும் என் அருகிலேயே இருக்க வேண்டும். வா, கடைக்கு போகலாம். புரியாதவரை புரிந்து கொள்ளவே, அறியாதவரை அறிந்து கொள்ளவே. போடு பாம்பே, படைச்சிடு போடு பாம்பே, போடு. எம்மடி அம்மா, பாம்பை கொண்டு நீ பயப்படலாமா? அடே பாம்பெற்ற மகனே, நகப்பா. அது படம் எடுக்கிறத பார்க்க எனக்கு பயமா இருக்குதுங்கப்பா. முதல்ல இதை தூக்கிட்டு போக சொல்லுங்கப்பா. என்னடா இது? உன்னோட பெரிய தலைவேதனையா இருக்குது. முதல்ல இடத்துக்கு வெளியே போடா. ரகசியம் வெளியில சொல்லாதே. ஈடுபடுவா. நல்ல பாம்பாட்டியா, உன் பாட்ட பாம்பாட்டியா, இல்ல உன் பரம்பரைய பாம்பாட்டியா? என்னடா வீட்டுல பாம்பு வேதாந்தம்? என்னங்க வேலையில பாம்பு வச்சிருக்காங்க? இது பாம்பா? பாம்பா தம்பி, மூடி வைங்க. திறந்து விடாதீங்க. திறந்து விடாதீங்க. நல்ல வேலை எஜமா, என்ன போட பாத்துச்சு. முன்னால நீ பாம்பை பார்த்தது இல்லையா? பாத்திருக்கேன், ஆனா இவ்வளவு பெரிய பாம்பை நான் பார்த்ததே இல்ல எஜமா. போடா போடா, அது பயப்படுது, எடுத்துட்டு போடா. எப்பா, அந்த பாம்புல என்னமோ ரகசியம் கொஞ்சம் கிடக்குதா? என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். இருந்தாலும் இருக்கும். எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ யார் கண்டா? எந்த பாம்புல எந்த புத்து இருக்குமோ யாரு கண்டா? அது எப்பா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரனாக மாட்டேன். குபேர் ஆயிடுவேன். எப்பா, நான் பாம்பு வளர்க்கறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சா அவனும் பாம்பை வளர்த்து பணக்காரன் ஆயிடுவான். பைத்தியக்காரன் அவனை. பணத்துக்கும் பாம்புக்கு என்னடா சம்பந்தம்? இருக்கு இருக்கு. எப்பா, வேணும்னா பாருங்களேன், 10 நாள் இந்த பாம்பு லடக்கு மாணிக்கத்தை கேட்க போகுது. இதான் ரகசியமா? மாணிக்கம் கக்குதா? என்னங்க இது? குழந்தைய போய் படார படார நடிக்கிறீங்களே. படார்னு படாத பக்கம் பட்டுதுன்னா படியில உயிர் போயிடும். படியிருந்து உயிர் போயிடும். அது நான் ஏன் படாத இடத்துல அடிக்கிறேன்? அயோக்கியப்ப நல்ல சென பண்ணி மாதிரி. இது ஒரு குழந்தையா? நீங்க பெற்றதுதான்.